சீதா அம்மா சீதா சீதா என்னாச்சு? உள்ள போங்க. அம்மா சீதா இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். என் பேரு சாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். ஹாய். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். என் பேரு சாரு. நான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். ஆளா உள்ள போனோம். யார்கிட்ட பேசணும்? யார்கிட்ட பேசினாலும் உள்ள அனுப்ப மாட்டாங்க மேடம். ஓஹோ, உங்க எம்டி வந்தாச்சா? வந்துட்டாரு மேடம். இந்த பேப்பர் உங்க எம்டி கிட்ட கொடுங்க. சாரு கொடுத்ததா சொல்லுங்க. ஓகே மேடம். ஏதோ ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் போல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. 4000 ரூபாய் செலவு பண்ணி பியூட்டி பார்லர்ல மேக்கப் போட்டுக்கிட்டு 10,000 ரூபாய்ல ஃபேன்சியா ட்ரெஸ் பண்ணிருக்கேன். 80,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கிற இந்த வேலைக்கு சம்பந்தமே இல்லாம ஹோம்லியா ஒரு சிம்பிள் சாரியோட நீங்க வந்திருக்கும் போதே நினைச்சேன் ஏதோ சம்திங் இருக்குன்னு. சொல்லுங்க சிவா. என்னாச்சு? ஸ்லிப் எழுதி உள்ள அனுப்பியிருக்கேன். கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் வரும். ஜாக்கிரதை ஹேண்டில் பண்ணு. பொருள் வச்சிருக்கல? வச்சிருக்கேன். ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ரிங் பண்ணி போன கையிலே வச்சுக்க. அங்க நடக்கிறது எனக்கும் தெரியட்டும். ஓகே. யார் சிவா? லவரா? இல்ல, தாத்தா. அப்படியா? பார்த்தா தாத்தா கிட்ட பேசுற மாதிரி தெரியலையே. உனக்கு என்னடி தெரியணும்? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் லொடன்னு பேசிக்கிட்டே இருக்கேன். இன்னொரு தடவை வாய திறந்த வாயில பல்லு இருக்காது. சாரு மேடம். எஸ். எம்டி உங்களை கூப்பிடுறாரு. வரலாமா? அடடே ரகோத்தமன், வாங்க. எக்ஸ் டிஜிபி சார், உட்காருங்க. தேங்க்யூ. என்ன சுகர் டெஸ்டுக்கு வந்திருக்கீங்களா? ஆமா. எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், சொன்னாக்கா லேப்ல இருந்து நான் ஆள் அனுப்பி சாம்பிள் எடுத்துக்க மாட்டேனா? எதுக்குப்பா வீணா ஆள அனுப்பிச்சுக்கிட்டு? வீடு பக்கம் தான், நானே கொடிநடியா வந்து பாத்துட்டு போயிடுறேன். சார் சார். நீங்க தான் சீதா தேவியோட பேரண்ட்ஸா? ஆமா சார். என்னாச்சு உங்க பொண்ணுக்கு? 2 நாளா லேசா ஜுரம் அடிச்சது. வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனேன். வைரஸ் ஃபீவர்னு சொல்லி இன்ஜெக்ஷன் போட்டாரு. காலேஜ்ல ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிறான். எக்ஸாம்க்காக படிச்சுட்டு இருந்தா. பால் எடுத்துட்டு போனேன் சார் அவர் ரூமுக்கு. 1 நிமிஷம் இருப்பான்னு சொல்லிட்டு பாத்ரூம் போறவ உள்ள ஏதோ டமான சத்தம் கட்டுச்சு சார். அவளை ஓடி போய் நான் பார்த்தா சிங்கிள் அடிபட்டு கீழே படுத்திருக்கா சார். தலையில பலமான அடி சார். அதனாலதான் சார் தூக்கிட்டு ஓடி வந்தேன். இப்ப பொண்ணுக்கு எப்படி சார் இருக்கு? உங்க பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லணும்னு எனக்கும் விருப்பம் தான். ஆனா ஸ்கேன் ரிப்போர்ட் வேற மாதிரி இருக்கே. நீங்க சொன்ன மாதிரி பாத்ரூம்ல வழுக்கி விழுந்ததுனால கூட ஆயிருக்கலாம். தலையோட பின்புறத்துல பலமா அடிபட்டு இருக்கு. அந்த அடி மூளையோட செல்களை பாதிச்சிருக்கு. மூளையோட செல்கள் பாதிச்சதுனால நினைவுகள் திரும்புறது ரொம்ப கஷ்டம். சீரியஸான கோமா ஸ்டேஜ். எங்க மெடிக்கல் டேர்ம்ஸ் படி சொன்னா பிரெயின் டெத்னு சொல்லுவோம். ஒன் மினிட். ஹலோ டாக்டர், எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்துங்க. வேணும்னா மும்பையில் இருக்கிற ஐஸ்னோ ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பாருங்க டாக்டர். நீங்க உங்க பொண்ணு மும்பைக்கோ
சிங்கப்பூர்ல இருக்கிற ஸ்பீட் ரெக்கவரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம். அவளுக்கு மூளைதான் செயலிழந்திருக்கே தவிர மத்தபடி இதயம், சிறுநீரகம், நுரையீரல் இப்படி எல்லாமே நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. அவளை கூட்டிக்கிட்டு நீங்க எங்க வேணா டிராவல் பண்ணலாம். பட் எங்கே போனாலும் பதில் ஒன்னாதான் இருக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம். மத்தபடி உங்க பொண்ணுக்கு நினைவு திரும்புறதுக்கான சாத்தியம் 5% தான். தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் வெளியில வெயிட் பண்ணுங்க, நான் மறுபடியும் கூப்பிடுறேன். காப்பாத்துங்க டாக்டர். காப்பாத்துங்க டாக்டர், காப்பாத்துங்க. ரகோத்தமன், இந்த கேஸ்ல உன்னோட ஹெல்ப்பும் தேவை. என்ன சொல்றீங்க? வா. இந்த காலத்துல பொண்ணை பெத்த நம்மள மாதிரி பேரண்ட்ஸுங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்பா. இல்லனா என்ன மாதிரி பிரச்சனைகள் வருது பாத்தியா? சாமி, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சரியா புரியல. மத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மலா இருக்குல்ல? சீஃப் டாக்டர் கிட்ட கொடுத்துருங்க. எஸ், வாட் ஹேப்பன்? உங்க சந்தேகம் கரெக்ட் தான் டாக்டர். இந்த பொண்ணுக்கு யாரோ வலுக்கட்டாயமா காட்மைன் போதைப் பொருளை உட்கொள்ள வச்சிருக்காங்க. ஐ சி. அந்த பொண்ணோட பேரண்ட்ஸை வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். இந்த பேஷண்டோட பேரு சீதா தேவி. இந்த பொண்ணோட பேரண்ட்ஸுங்க தான் இப்ப நீ உள்ள பார்த்த. பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துடுச்சுன்னு அட்மிட் பண்ணாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் படி பிரெயின் டெத்னு சொல்லுது. ஆனா இந்த பொண்ணோட பிளட்டை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல காட்மைன்ங்கிற பயங்கரமான போதைப் பொருள் உள்ள கலந்து இருக்கு. 1 கிராம் காட்மைனோட விலை 2 லட்சம் ரூபாய். கொஞ்சம் நாக்கல வச்சாலே அவ்வளவு உணர்ச்சியை தூண்டக்கூடிய பயங்கரமான போதைப் பொருள். எங்கேயுமே கிடைக்காத அந்த காட்மைன் இந்த பொண்ணுக்கு மட்டும் எப்படி கிடைக்கும்? Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody. If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.